11th ஸ்டாண்டர்டைய ஒன் வேர்ட் கண்டினியூ பார்க்கலாம். தனியார் வணிகத்தின் மிகப்பெரிய குறைபாடு வரையறா பொறுப்பு. தனியார் வணிகத்தின் மிகப்பெரிய குறைபாடு வரையறா பொறுப்பு. பின்வருவற்றில் எது ஒன்று தொழிலமைப்பு இல்லாதது? அரசு நிறுவனம் தொழிலமைப்பு இல்லாதது. இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? கர்த்தா. இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? கர்த்தா. இந்து கூட்டு குடும்ப வியாபாரத்தில் ஒருவர் எங்கு உறுப்பினர் ஆகிறானா? பிறப்பால் உறுப்பினர் ஆகிறார். இந்த கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பார்? கூட்டு வாரிசுதாரர். டேஸ் சட்டத்தின்படி ஆண் வாரிசுகள் மட்டுமே வம்சாவளி சொத்தில் உரிமையுள்ளவர்களாக இருப்பர். எந்த சட்டம்னா மிடாக்சரா சட்டம். மிடாக்சரா சட்டத்தின்படி ஜென்ஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டாண்மை எப்போ உண்டாக்கப்படும்னா ஒப்பந்தத்தால். நிறுவனத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள உறவை பற்றி குறிப்பிடுவது எது? அமைப்பு முறையீடு. நிறும சட்டத்தின் அட்டவணை ஆ என்பது நிறும செயல்முறை விதிகளின் மாதிரி. கீழ்கண்டவற்றில் எது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது? சட்டமுறை நிறுமம். நிறுவனத்தின் இயக்குநரை கீழ்கண்டவற்றில் யார் தேர்ந்தெடுப்பார்கள்? பங்குதாரர்கள். ஒரு நாட்டில் அரசாலோ அரசியலாலோ வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்படும் நிறுவனங்கள் டேஷ் என்று அழைக்கப்படும். பட்டய அல்லது சாசன நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும். கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டுறவு தோல்வி அடைவதற்கான காரணம் தவறான நிர்வாகம். அனைத்து கூட்டுறவுகளும் நிறுவப்படுவதற்கு சேவை நோக்கமே காரணம். நுகர்வோர் கூட்டுறவு டேஷ் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் வெற்றி பெற்றுள்ளது. தேங்க்யூ.